ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சதை நினைவு கூர்ந்தோம். ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக வசனங்கள் மூலமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, இனி நமக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை நினச்சி நாமளே புலம்பி தவிக்கிறோம். இதே மாதிரி தான் வேதத்தில் மரியாள் அப்படிங்கிற ஸ்திரீ, அதாவது இயேசுவோட தாயை பார்த்து சொன்னாங்க, ஸ்திரீயே இதோ உன் மகன் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் இயேசுவுக்கு அன்பாக இருந்த யோவான் சீசகனை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் தனிமை கிடையாது, உங்களுக்கு அவங்க மகனாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் தாயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய உறவை இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனார். அதே போல தான் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரே அப்படின்னு துக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, பாரமே படாதீங்க, துக்கப்படாதீங்க. அவர் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் உங்களிடத்தில் வருவார். நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் செய்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.